இப்போ நம்ம ஜங்கல் ஹாஸ்டல் வேகேட்டரில் இருக்கோம். இது அவங்களோட பார்க்கிங் ஏரியா. ஹாஸ்டலுக்கு ஃப்ரெண்ட்லேயே வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். ரிசப்ஷன் ஏரியா. இந்த இடத்துல இவங்க வச்சுருக்காங்க. இவங்களுக்கு எங்கெங்கே ஜங்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. உதய்பூர் ராஜஸ்தான், அஸ்வேம் அது நம்மளோட தாங்க, கோவாவில் தான். கோவாவில் 3 இருக்குது. ஒன்று வேகேட்டர், இன்னொன்று பாலலின். நம்ம இருக்குது வேகேட்டர் ஜங்கல். இப்போது அடுத்து கோகர்ணா கர்நாடகா, இன்னொன்று வந்து ஹிமாச்சல் மணாலியில் ஒன்று வச்சுருக்காங்க ஜங்கல். அப்படியே உள்ளே வந்தோன்னா காமன் ஏரியா, ஒர்க் ஸ்பேஸ் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. பார்த்துங்க. இங்கே அப்படியே சின்னதாக ஒரு பார் செட்டப், இன்ஹவுஸ் பார் இவங்கள்ட்ட இருக்குது. இந்த பக்கம் வந்தோன்னா இது ஒரு காமன் ஏரியா, ஈவெண்ட்ஸ் நடக்கிற இடம். இது எல்லாமே டார்மெட்ரிஸ் தான். இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களா, இதெல்லாம் டார்மெட்ரிஸ். ஷூ ரேக் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஜ்லேருந்து இங்கே பார்த்தோம்னா அந்த வியூ செம்மையாக இருக்குது. இப்படியே இவங்கள்ட்ட ப்ரைவேட் ரூம்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் டார்மெட்ரிஸ் இருக்குது. இங்கே ஒரு ஃபால்கன் ரூம், அடுத்தது ஒரு கொரில்லா, வாங்க ஒரு டார்மெட்ரி மட்டும் உள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி எந்த ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமன் ஏரியா தெரிகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது இம்பாலா, இது ஒரு டார்மெட்ரி. ஜாக்வார். இப்போ இந்த பக்கம் வந்துட்டோம்னா இங்கே ஒரு காமன் வாஷ்ரூம் வச்சுருக்கோங்க. என்ட்ரி ஆகும்போது ரைட் சைடில் ஒன்று இருக்குது. இது பக்கத்துலேயே ஆலிகேட்டர்னு ஒரு டார்மெட்ரி.
அடுத்து பீட்டல், இங்கே சீத்தா, இங்கே எலிஃபெண்ட். இதுதான் இன்னைக்கு திருப்பியும் எங்கேருந்து வந்தீங்கன்னா வந்து காமன் ஸ்பேஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த பார் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டேர்ஸ், ஒரு படிக்கட்டு மேலே போகுது. என்னென்னு போய் பார்க்கலாம். இதில் இவங்க கெஸ்ட்டோட ஃபோட்டோஸ்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே மேலேருந்து கூட ஒரு சின்ன ஒரு வியூ இருக்குது அந்த காமன் ஏரியாவோட. இதுதான் மொத்த ப்ராப்பர்ட்டி. அந்த ஒரு பழைய போர்ச்சுகீஸோட அந்த பில்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு ஒர்க் டன் இங்கே தான் இருக்கு பாருங்க, இந்த கோவர்க்கிங் ஸ்பேஸ். இந்த ஏரியா தான் காமிக்கணுன்ட்டு இருந்தேன். கோவர்க்கிங் ஸ்பேஸோட இருக்கு. ஒரு சின்னதாக ஒரு லைப்ரரி செட்டப். இங்கே இருக்காங்க. இப்போ இந்த பார் ஏரியாவிலேருந்து உள்ளே வந்துட்டு எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா. இங்கே பாரில் வந்து ஏதாவது வேணால் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி அவங்க ஒரு கேஓட்டி தருவாங்க. அந்த கேஓட்டியை எடுத்துகிட்டு இப்படி இந்த பக்கம் வந்து இங்கே பாருங்கள், இந்த கிச்சன் எந்த கவுண்டரில் கொடுத்தா இங்கே ஃபுட் கிடைக்கும். செல்ஃப் சர்வீஸ் தான். இப்போ இந்த பக்கம் வந்தோம்னா இந்த வழியாக உள்ளே போகிறதுக்கு ஆக்சஸ் இருக்குது. இது எதுக்குன்னா லாண்ட்ரி ஏரியா. இங்கே நமக்கு 2 வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வாஷிங் மிஷின், இது ஒன்று. அப்படியே அயர்ன் பண்ணுறதுக்கு டேபிள், துணி காய போடுறதுக்கு இடம். ப்ராப்பர்ட்டி நல்லா பெரிய ப்ராப்பர்ட்டி தான். இந்த ஹாஸ்டல் வந்து இப்போ ஜங்கல் வந்து ஸ்டம் ஃப்ரைன்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸில் நடத்திட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி இன்னும் 2 மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட இருந்தது ஹாஸ்டலாகவே. இந்த பக்கம் பாருங்களேன், ஒரு அபேண்டன் வீடு. இது யாருமே இல்லை இப்போது. ஆனால் நல்லா இருக்குது ப்ராப்பர்ட்டி முன்னாடின்னு பார்க்குறதுக்கு. வழி கூட நல்லா இருக்குது. இது கேஃபிட்டீரியாவை அப்படியே செட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம அப்படியே இந்த பக்கம் போகலாம். லாண்ட்ரி ஏரியா. நான் தான் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன். அது இப்போது 18 நிமிஷம் இருக்குது. ஸ்டாஃப் உள்ள கிளீனிங் ஏரியா. இந்த ஏரியா பாருங்களேன், இது ஒரு காமன் ஸ்பேஸ். வெளியிலேருந்து வர்றவங்களும் இங்கே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். அதனால ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப்பில் ஆனால் ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஒரு கமர்ஷியலாகவே ஃபேன்சி செட்டப், ஆனால் அழகாக இருக்குங்க. நைட்டில் வந்து இந்த லைட்லாம் செட் பண்ணி இது ரொம்பவே அழகாக வச்சுருக்குங்க. நமக்கு வேணால் ஒர்க் பண்ணுறது போகிறதுன்னா இங்கே கூட உட்காந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், இது பாரு உள்ள காட்டினில்ல, இந்த பக்கம் அப்படியே வெளியே இருக்கு. அவ்வளோதான்.
வேகட்டரில் இருக்கேன். இப்போ இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு கிளம்புறேன், அது ஒரு சர்ப்ரைஸ். முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம். நார்த் கோவாலேருந்து எங்கே கிளம்புனாலும் முதல்ல மப்சா பஸ், இங்கே வேகட்டர்லேருந்து மப்சா பஸ், மப்சாலேருந்து பஞ்சிம்லேருந்து நீங்கள் சவுத்தில் வந்து மட்கான் இல்லைனா வாஸ்கோடகமா எங்கே போகிறதுக்கும் பஸ் அங்கேருந்து பஞ்சிம்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து முதல்ல மப்சா போவோம். பார்க்கலாம் அடுத்தது எந்த ஊருன்னு.